வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நமக்கு நிறைய திறமை இருக்கும், அதெல்லாம் செய்கிறதுக்கு நல்ல உழைப்பும் இருக்கும். ஆனால் சமயத்தில் நமக்கு சோம்பேறித்தனம் தலை தூக்கி அன்றைக்கெல்லாம் அப்படியே ரொம்ப டல்லாக இருப்போம். எந்த வேலையும் செய்ய ஓடாமல் அது முடிக்க வேண்டிய வேலையை அப்படியே தள்ளி போட்டு அப்படியே அது செய்யாமையே விட்டுருவோம். இது எதனால்? அதாவது நம்ம மூளையில் உள்ள ஒரு ஹார்மோன், அதாவது டோப்பமின் அப்படிங்கிற ஹார்மோனோட பேலன்ஸு கொஞ்சம் மாறுறதுனால தான் இது. அதாவது டோப்பமின் குறையிறப்ப நமக்கு உடலில் ஒரு சுறுசுறுப்பு குறையுது, நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் தலை தூக்குது, நம்ம இப்படியே இப்படி மெதுவாக அப்படி படுக்கிறோம், உட்காடுறோம், அப்புறம் படுக்கிறோம், இந்த மாதிரி இப்படி இருப்போம். ஆனால் இந்த டோப்பமின்னை கரெக்டான அளவில் எந்த நேரமும் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கலாம். இதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கணும். இதுக்கு என்ன செய்யலாம்? சில ஹேபிட்ஸையும் மாற்றணும். அது என்னென்னா, முதல்ல நம்ம ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறப்ப ஒரு டேபிளில் உட்காந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோன்னு வைங்க. அப்போ இந்த பொருட்கள் இறஞ்சி கிடந்தாலே நமக்கு மூளையிலையும் கவனச்சிதறல் ஏற்படும். அது நமக்கு என்ன ஒரு எழுத உட்காடுறோம், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நம்ம எல்லாம் அதுக்கு என்ன எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கணும் அப்படின்னா, இல்லை கணக்கு பார்க்குறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அந்த நோட்டும் பெண்ணும் மட்டும் அதில் இருக்கணும் டேபிளில். ஆனால் சுற்றி வேறு எல்லாம் இறச்சி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்கள் மூளையை அப்படியே டயர்டாக்கிறோம். அந்த நேரத்தில் டோப்பமின் அளவும் நல்லா குறைஞ்சிரும். உங்களுக்கு குறைஞ்சதுனால ரொம்பவே சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க, அதை அப்படியே போட்டுட்டு போயிடுவீங்க. அதனால் அந்த இடம் நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கனாலே நமக்கு நல்ல ஒரு உற்சாகமாக நம்ம தெளிவாக சிந்திக்கலாம் எதையும். ரெண்டாவது, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்ப இன்றைக்கி கட்டாயம் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம ஆரம்பிக்கணும். சரி, இன்றைக்கி செய்யலாம், முடிஞ்ச அளவு செய்யலாம், இல்லாட்டா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்பவே ஒரு ஃபோன் கால் வரும். அந்த நேரம் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல, சும்மா தான் இருக்கேன் சொல்லு, எங்கே போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவோம். அதாவது அந்த வேலைக்கு நம்மளே ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதப்ப அந்த வேலையை நம்ம எப்படி முடிக்க முடியும்? அதனால் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறப்பவே கட்டாயம் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். அடுத்து, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்ப டக்குன்னு ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. சரி, இப்போ ஆரம்பிக்கலாம், சரி டிஃபன் சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம், சரி காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம், மெதுவாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அப்படியே தள்ளி போயிடும். அதனால் ஆரம்பிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. அதனால் நம்ம வேலையை டக்குன்னு ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து அந்த வேலையில் அப்படியே நம்ம கவனத்தை அப்படியே கொண்டு போய் நல்ல தீவிரமாக யோசித்து வேலை செய்தாலே ஒரு பெரிய மெடிடேஷனுக்கு சமானம். அப்படியே நம்ம அதிலேயே இன்ட்ரெஸ்ட்டாக மூழ்கி இருந்தோம்னா டோப்பமினோட அளவு அப்படியே இருக்கும், உங்களை இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வைக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு ஒர்க்கை இன்றைக்கி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன தீர்மானம் பண்ணிக்கலான்னா, ஒர்க் முடித்த உடனே உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்துக்கலாம். ஆஹா, இந்த ஒர்க்கை இன்றைக்கி முடிச்சிட்டோன்னா நமக்கு பிடிச்ச இந்த ஸ்வீட் சாப்பிட்றோம், இந்த ஒர்க்கை முடித்த உடனே நம்ம குழந்தைய ஹஸ்பண்டை மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போய் இந்த ஹோட்டலுக்கு போகிறோம், இந்த ஒர்க்கை முடித்த உடனே நமக்கு பிடிச்சமான இந்த விஷயத்தை வாங்குகிறோம் அப்படின்னு நமக்கு நாமே தட்டி கொடுத்துக்கணும், நமக்கு நாமே பரிசு கொடுத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கையில் இன்னும் கொஞ்சம் நமக்கு உற்சாகத்தோடு வேலை செய்யலாம். அடுத்து, இந்த டோப்பமின் ஹார்மோன் குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் கவனிக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அது என்னன்னா, அதிகாலை எழுந்திரிச்சிடணும். எந்திரிச்சு சீக்கிரமே எந்திரிக்கிறதுனால நமக்கு உடம்புல நல்ல ஒரு சுறுசுறுப்பு நம்மளை அறியாமல் தொத்திக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் இந்த ஹார்மோனோட குறைபாடெல்லாம் இருக்காது. ஏன்னா அதிகாலையில் நல்ல காற்று இதெல்லாம் சுவாசித்து உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம். ஒரு நடைப்பயிற்சி இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னாலே உடம்பை நினைக்கிறேன் அன்றைக்கி முழுக்க நாள் முழுக்க நல்லா உற்சாகமாக வேலையில் ஈடுபடலாம்.
இதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிச்சு பாருங்களேன். டக்கு டக்குன்னு உங்கள் வேலையும் முடியும். நீங்கள் என்னைக்கு உற்சாகமாக இருப்பீங்க. நீங்கள் உற்சாகமாக இருக்கிறதோட இல்லை, உங்களை பார்த்தாலே மிச்சவங்களுக்கு உற்சாகம் தொத்திக்கும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.